वेलकम टू आवर यूट्यूब चैनल। आप देख रहे हैं बढ़िया वाला समुंदर बीच कचाल से तमिल में ओके तमिल நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கச்சால் தீவின் மிக அருமையான பீச் கடலோர பகுதி. இது கப்பங்கா என்று அழைக்கப்படும். இது நீங்கள் தூரத்தில் பார்க்குறது வந்து கமோட்டா தீவு. அந்த டவர் தான் இப்போ நீங்கள் கிடைக்கிது. பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான பீச். சண்டே இன்னைக்கு திருவிழா முடிஞ்சு கச்சாலில் எல்லாமே பிக்னிக் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு கூட்டம் தெரியுதா? டிஜே எல்லாம் போட்டு ஆரவாரமாக இப்போ தான் இறங்கியிருக்காங்க. இனிமேல் நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த பீச்சை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படியே சுத்தமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பன்னி ஒரு பேப்பர் எதுவுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பார்த்துக்கோங்க, நம்ம எல்லாம் ப்ரூஃபோட தான் சொல்லுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான பீச். ஆனால் இது ட்ரைபல் ஏரியா, யாரும் வர முடியாதுங்கிறதுனால மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டூரிஸ்ட்டு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு அருமையான பீச் கச்சால். இந்த அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் இருந்த இடம். சுனாமிக்கு முதல்ல இது பெரிய ஸ்கூல். இதுதான் கச்சாலில் உள்ள பெரிய ஸ்கூல். இது சுனாமிக்கு அப்புறம் இல்லாமல் போச்சு. அங்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா ஒன்று தெரியுதா? இந்த தீவால் வந்து சிவன் கோயிலோடது. இங்கே தான் மக்களும் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் இதுதான் கோல்கர்னு சொல்லுவாங்க. அங்கே இந்த இவங்க ஆடிக்கொண்டு இருப்பது லாஸ்ட் ஸ்டூடெண்ட். இங்கே பாருங்கள் இவங்களும் பிக்னிக் வந்திருக்காங்க. இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே பேத்துன்னு செஞ்சது எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு அறுசுவை சாப்பாடோட இலை சாப்பாடு. நீங்கள் இந்த மாதிரி வந்து மதுரையில் பார்த்துருப்பீங்க, தஞ்சாவூரில் பார்த்துருப்பீங்க இலை சாப்பாடு. இங்கே பாருங்கள் கச்சாலில் இவ்வளோ தூரத்தில் அந்த மாதிரி இலை சாப்பாடு பிக்னிக். இன்னும் அவ்வளோ ஒரு அருமையான பிளேஸ். சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்க தான் முடியும், வர முடியாது. பார்த்துக்கோங்க, ஒரு சூப்பர். இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ ஒரு அருமையான மக்கள் கால் தடவை நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கி தான் பார்க்குறீங்க, ஏன்னா எல்லாமே பிக்னிக் வந்திருக்காங்கிறதுனால. இல்லைன்னா இது வந்து இது என்னவோ தெரியுது, என்னன்னு பார்ப்போம். எதுவும் மக்கள் போட்டது தான். இப்போ மீன் பிடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொண்டு போய் காட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும். இல்லை இது நான் இப்போ காட்டினேன்னா உங்களுக்கு திவால்லேருந்து ஏறுறது கஷ்டம். நமக்கு சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. பாருங்கள் இது கடலை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். வா பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான தீவு கச்சால். பாருங்கள் இது வந்து நான் குதிச்சா தான் கீழே உங்களுக்கு காட்ட முடியும். ஆனால் நம்ம குதிக்கிற மாதிரி இல்லை. இப்போ சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. இதோ ஒரு யாரோ பெண். இங்கே லைட் ஹவுஸ் இருக்குது. இந்த பாருங்க இது சிவன் கோயில். சரி சோறு சாப்பிட கூப்பிட்றாங்க. ஓகே இந்த பாருங்க கடலில் இவங்க வீசுகிறாங்க ஏதோ. ஓகே ஓகே இல்லை போய் சாப்பிட உட்காருங்க. அதையும் எடுப்போம். 1 மணி நேரமாக சாப்பிட்றாங்க. சீக்கிரம் முடி. அங்கே இப்படியெல்லாம் எங்கேயாவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இங்கே இலையை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக மேலே உட்காந்து நல்லா சாப்பிடு. அங்கே ஒரு குரூப் பிக்னிக். இங்கே லட்சத்தீப் மொரீஷியஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த மாதிரி. சிங்கப்பூர் மலேசியா இது ஏன் இப்படி தெரியுது? கடல்